ஸோ இந்த வீடியோவில் பிக்கோ ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீலான்சிங் வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டே கேள்வி கேட்டிங்க அப்படின்னா, இதில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் ப்ராசஸ் வந்து சைன்அப். ஸோ சைன்அப் எப்படி பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த சைன்அப் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து ரியல் நேம் ஃபார் இன்டர்னல் வெரிஃபிகேஷன் ஒன்லி. ஸோ இன்டர்னல்னால் உங்களுக்கே தெரியும், உள்ளுக்குள்ளே அவங்களுடைய டேட்டா பேஸ்க்கும் நம்ம கொடுத்த இது தான். மற்ற ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் நம்ம ரியல் நேம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட மாட்டாங்க, நிக் நேம் மட்டும் தான் காட்டுவாங்க. ஸோ அதனால் ரியல் நேம் வந்து கொடுத்துக்கோங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் இமெயில், அப்புறம் உங்களோட நிக் நேம். ஸோ நீங்கள் கொடுத்தாலும் சரி, இல்லை அவங்களையும் கூட க்ரியேட் பண்ணி நீங்கள் கொடுக்கலன்னா கூட சரி. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு. அதுக்கப்புறமா கண்ட்ரி, நம்ம என்ன கண்ட்ரி, இந்தியா. ஸோ இந்தியா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா சென்ட் மீ நியூஸ் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் வயா பீரியடிக்கல் இமெயில். ஸோ இது வந்து எதுக்காகன்றது உங்களுக்கே தெரியும். ஒரு வேளை அவங்களுடைய நியூஸோ ஏதாச்சும் ஒரு அப்டேட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, எனக்கு இமெயிலுக்கு வந்து அந்த மெசேஜ் வேணும் அப்படின்னா மட்டும் இதை கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வேணாம். இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா சைன் அப் கொடுத்துருங்க. ஸோ நான் ஏற்கனவே லாகின் பண்ணி அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பிக்கோ ஒர்க்கர்ஸ் டேஷ்போர்டு. ஸோ இது நம்ம என்ன மாதிரியான ஒர்க்கு அப்படிங்கிறது போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு ஒர்க்கராக நீங்கள் வந்தாலும் சரி, இல்லை ஒரு ஜாபை கொடுக்குறவங்களா வந்தாலும் சரி, மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75%, அதாவது 100க்கு நீங்கள் 75% வந்து உங்களுடைய ரேட்டிங்ஸ் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதிகமாக நம்ம கண்டிப்பாக ஒர்க்கராக தான் வருவோம். அப்படி வரும்போது கண்டிப்பாக ஏன் 75% வரணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து உண்மையான ஒர்க்கர்ஸ் வந்து தேவை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரேட்டிங்ஸ் ஒரு வேளை குறைஞ்சிது, இல்லை 3 முறை ஒரு வேளை நீங்கள் ஒரு ஒர்க்கை பண்ணுறீங்க, அதை பண்ணிவிட்டு சாட்டிஸ்ஃபை ஆகலை, இல்லை இல்லீகலாக ஏதாச்சும் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஜாப் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே ஃபைண்ட் ஜாப்ஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி, சப் கேட்டகரி, அப்புறம் பேமெண்ட்டு, லொக்கேஷன், இது எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சும்மா இப்போ லோ டு ஹை, அதாவது சக்ஸஸ்ஃபுல் ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க நிறையா. ஒரு அதிகமான ஜாப்ஸை கொடுத்துட்டு அதில் அதிகமான ஜாப்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிடுங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி. இது இங்கே தான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் சூஸ் பண்ண வேணாம். முதல்ல நம்மளுக்கு எது இன்ட்ரெஸ்டடோ அதை வந்து சூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ரேட்டிங் வந்து கண்டிப்பாக குறையக்கூடாது. அதுக்காக தான் நான் இதை வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஃபேஸ்புக் வேண்டாம், இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிறேன். ஸோ அப்ளை. பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க, இப்போ நான் சொல்கிறதுனால எதுவும் பிரச்சனை வேணாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 500 அதாவது 500 ஜாப்பு. அது வந்து பார்த்திங்கன்னா 155 முடிச்சுட்டு இருக்காங்க. அதனுடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2 சென்ட்ஸ். வெறும் 2 சென்ட்ஸ் இல்லை, 2 சென்ட்ஸு. அவங்களுடைய ரேட்டிங் வந்து நீங்களே பாருங்கள், 96%. அதாவது 100க்கு வந்து 96%. அதாவது ரொம்ப ஜென்யூனான ஒரு ஜாப் கொடுக்குறவங்க தான். ஸோ கிளிக் பண்ணி போங்க உள்ளே. ஸோ இது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னா, இங்கே கொடுத்துருப்பாங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம். மெயினாக நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் தான் நல்லா படிக்கணும். ஸோ கோ டு த பிகோ லைவ் ஆப் அண்ட் சர்ச் ஃப்ரீஸி த ஜீனி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீஸி த ஜீனி அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அதுக்குள்ளே போகணும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லைனா எப்படி இன்ஸ்டால் தான் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ திஸ் யூஆர்எல். அதுக்கப்புறம் இந்த யூஆர்எல் வந்து ஃபாலோ பண்ணணும். கிளிக் பண்ணி உள்ளே போன போல இருக்குது. அப்புறம் வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்ரி ஒன் வில் பி மேனுவலி செக்டு இஃப் யுவர் அக்கௌண்ட் ஹாஸ் நோ ஆக்டிவிட்டி, டசன்ட் லைக் ஃபோட்டோஸ், ஹாஸ் நோ வால் போஸ்ட், ஹாஸ் நோ ப்ரொஃபைல் பிக்சர். ஸோ இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் தரமாட்டேன். அதுவும் முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள், இஃப் யூ அன்ஃபாலோ யூ வில் பி ரிப்போர்ட்டட். ஒருவேளை நீங்கள் அன்ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவோம், போவோம், சரி நம்ம பண்ணுற மாதிரி பண்ணிவிடுவோம். அதாவது இப்போ இன்ஸ்டாகிராமே எடுத்துக்கோங்க. ஸோ ஃபாலோ பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறமா அன்ஃபாலோ பண்ணிடுவோம், அவங்களுக்கு என்ன தெரியாத போகுது அப்படின்னு நினைப்போம். ஆனால் நல்லா பாருங்கள், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் பார்ப்போம், அன்ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணிவிடுவோம். ஒருவேளை 3 டைம் உங்களுடைய அக்கௌண்ட் மேலே ரிப்போர்ட் விழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிடும். ஸோ இப்போ அவங்களுக்கு தேவையான, இப்போ ஒருவேளை இதெல்லாம் முடிச்சிட்டிங்க, ஸோ இவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி முடிச்சிட்டிங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ரெக்வயர்டு ப்ரூஃப். என்ன ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட் யுவர் பிகோ ஐடி. எதுக்காகனா அவங்க செக் பண்ணி பார்க்குறதுக்காக அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் யுவர் ப்ரூஃப் பிலோ. ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, சென்ட் யுவர் பிகோ ஐடி, கீழே வந்து டைப் யுவர் ப்ரூஃப் இயர். ஸோ நீங்கள் ஏதாச்சும் அந்த ப்ரூஃப் வந்து அதில் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, ஐடியோ இல்லை உங்களுடைய நேம் அதில் இருந்துச்சுன்னா அதை வந்து இங்கே டைப் பண்ணாலையும் பண்ணலாம். இல்லை அப்படின்னாக்க அப்லோட் யுவர் ஸ்க்ரீன்ஷாட். ஸோ உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இந்த சூஸ் ஃபைலுங்கிறத கொடுத்து கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் ப்ரூஃப்னு கொடுத்துக்கலாம். ஸோ இது வெரிஃபை பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடச்சிடும். ஒரு வேளை நீங்கள் ஜென்யூனாக அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க.
ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட். ஸோ பேமெண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து வாலெட். ஸோ வாலெட்னு எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்னு இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்த உடனே என்னடா டெபாசிட்னு இருக்குது, ஏதாச்சும் கொடுத்துடலாமா அப்படின்னு யாராச்சும் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துடாதீங்க. எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஒரு வேலை யாருக்காச்சும் ஒர்க்கு கொடுக்க வரீங்கன்னா மட்டும்தான் இந்த டெபாசிட்டில் வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து இது பண்ணணும். ஸோ இன்னொரு மெத்தடும் இருக்குது. மோர் ஆப்ஷன் கொடுத்துட்டு, அதாவது இங்கே ஏர்ன் எடுக்கிறது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம டாஸ்க்கை முடிச்சுட்டு ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து இங்கே இருக்கும். ஸோ ஸ்பெண்டபிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தான் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டு. ஸோ நீங்கள் யாருக்காச்சும் ஒர்க் கொடுக்கணும், எக்ஸாம்பிள் வந்து என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து ஃபாலோ பண்ண வைக்கணும், அந்த மாதிரி ஒர்க்கை கொடுத்து நான் வந்து எனக்கு ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து உங்களுடைய அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் கொடுக்கலாம். ஸோ பெண்டிங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வித்ட்ரா பண்ணிட்டீங்க, வித்ட்ரா பண்ணிவிட்டு இன்னும் வித்ட்ரா ஆகாமல் இருக்கிறது தான் இந்த ஸ்பெண்டிங்கில் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டெபாசிட் கண்டிப்பாக தேவைப்படாது. அடுத்தது வித்ட்ராவல்ஸ். ஒரு வேளை அவங்க எவ்வளோ மினிமம் த்ரெஷ்ஹோல்டு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5.75 சென்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து வித்ட்ராவல்ஸ் போவோம். ஸோ இது வரைக்கும் நான் எந்த ஒரு ஜாபையுமே முடிக்கல. ஸோ ரிக்வெஸ்ட் வித்ட்ராவல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் ரிக்வெஸ்ட் வித்ட்ராவல் இங்கே சொல்லியிருக்காங்க. வித்ட்ரா வென் யூ ஹேவ் ஓவர் 5.75 சென்ட்ஸ். அதாவது $5.75 மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பேமெண்ட் மெத்தட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் காயினு, பேபாலு, ஸ்க்ரில்லு. அதில் வந்து பாருங்கள் இதில் எது கம்மியான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7% ஃபீஸ் வந்து பேபாலுக்கும் ஸ்க்ரில்லுக்கும் தான் ரொம்ப கம்மியான ஃபீஸ். ஸோ என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஏர்ன் பண்ணிட்டதுக்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா 7% ஃபீஸ்னால் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதிகமாக நானும் பேபால் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ ஜாப்ஸ்லே சிலர்லாம் இந்த மாதிரி கிரெடென்ஷியல்ஸ், அதாவது உங்களுடைய டேட்டாஸ், எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டு கேட்குறது, இல்லை இப்போ ஓடிபி அனுப்பி ஏதாச்சும் கேட்குறது, இந்த மாதிரியான உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு டேட்டாவை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துடாதீங்க. அப்படி கேட்குற ஒர்க்கர்ஸில் ஜாப் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கள போய்ட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ ஏன்னா பிக்கோ ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணி பிக்கோ ஒர்க்கர்னு ஒரு பேரை வச்சு உள்ள ஒர்க்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம், ஒர்க் பண்ணி நீங்கள் ஏர்னும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதில் தப்பு பண்ணுறதும் பண்ணாது இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஒர்க்கர்ஸ் கையிலும் எம்ப்ளாயீஸ் கையிலும் தான் இருக்குது. ஸோ அப்படி யாராச்சும் தப்பு பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ எம்ப்ளாயர்ஸ் மேலே தான் இல்லை, ஒருவேளை நீங்கள் யாருக்காச்சும் ஒர்க் கொடுத்து ஒரு ஒர்க்கர் ஏமாற்றினா கூட, இல்லீகல் ஏதாச்சும் பண்ணால் கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த ரேட்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா 99%. ஸோ இங்கே பாருங்கள் 53%. ஸோ ஏன் 53%னா ஒரு வேளை ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதனால் நிறைய பேர் பேமெண்ட் கொடுக்காமல் இருந்ததுனால கண்டிப்பாக இந்த மாதிரி ரேட்டிங்ஸ் குறையிறதுக்கான ஒரு வேலையை பார்த்துருப்பாங்க. ஸோ ரேட்டிங்ஸ் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா உங்கள் ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த ஷேர் பண்ண, அதாவது ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி அப்ளை ஏற மார்க் இருக்குது இல்லை, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. குயிக் வியூ அதுக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வெளியே வந்துடுச்சு, சாரி. ஸோ இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறதுனா பாருங்கள் இங்கே கூட வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரிப்போர்ட் திஸ் ஜாப்னு இருக்குதா, இதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு வேளை ஏதாச்சும் எல்லை மீறினால் இல்லை ஏதாச்சும் கேட்டால் உங்களுடைய கிரெடென்ஷியல்ஸ் அது. ஸோ அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு செக்ஷனு, பட் நான் ரொம்ப லென்த்தாக இழுத்து சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ பேமெண்ட் ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எதுவுமே பண்ணதில்லை, நீங்களே பாருங்கள். என்னுடைய ஏர்னிங் இது வந்து பார்த்திங்கன்னா 0 தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸே ஒருத்தர் வந்து ஏர்ன் பண்ணியிருந்தாவது ஒரு $10 மேலே வந்து ஏர்ன் பண்ணி பேமெண்ட் ப்ரூஃபாக நான் கேட்டேன் அவர்கிட்ட. ஸோ அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர், அதாவது அவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிஷாந்த். ஸோ அவர் அனுப்பின ஒரு பேமெண்ட் ப்ரூஃப். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5.35 சென்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. அதுவும் அவருடைய பேபாலில் இமெயில் இருந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருக்கிறாரு. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5.41 சென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய பிக்கோ ஒர்க்கர் ஜாப்ஸில் ஸோ நிறைய பேர் நான் பார்த்தேன் இந்த மாதிரி புது அக்கௌண்ட் வந்து ஜிமெயில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னாலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ எப்படின்னா காட்டுறேன் பாருங்கள். ஸோ அது இல்லை, இப்போதைக்கு அந்த ஜாப் இல்லை போல இருக்குது. ஸோ என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா, இப்போது புதுசாக ஒரு ஜிமெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டும் சரி உங்களுடைய ஜிமெயில் ஐடியும் சரி அவங்களுக்கு வந்து கொடுத்துடணும்.
ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தருவாங்க. ஸோ நான் ஏன் அதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒரு வேளை ஏதோ பிரச்சனை வரலைன்னா பரவாயில்ல, ஒரு வேளை ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளுக்கு தான் கஷ்டம். ஸோ எந்தெந்த டாஸ்க்கை சின்ன சின்ன டாஸ்க்கை உங்களால் முடிக்க முடியுமோ, இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ, ஜென்யூனாக நீங்கள் நம்புறீங்களோ அதை வந்து எடுத்து பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி அந்த ரேட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் பிக்கோ ஒர்க்கர்ஸை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சாரிங்க, இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அஃபிலியேட் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குதுங்க. ஸோ அந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா, மோர் ஆப்ஷன் கொடுத்துட்டு யுவர் அக்கௌண்ட்டுன்னு மை அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அதை கொடுத்து வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இது வந்து ஆக்டிவேட்டில் இருக்குது. ஏன்னா இதுக்கு வந்து முக்கியமாக நீங்கள் இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணால் என்னென்ன தேவைன்னா, இன்னுமே அதிகமாக தேவையில்லை, உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பிக்கோ ஒர்க்கர்ஸில் ஆக்டிவேட்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன லாபம்னா, கண்டிப்பாக 2 சைடும் லாபம் இருக்குதுங்க. இப்போ வந்து ஒரு வேளை உங்களுடைய லிங்கை யூஸ் பண்ணி ஒருத்தர் வந்து ஜாப் கொடுக்க வராரு, இல்லை ஒருத்தர் வந்து ஏர்ன் பண்ண வராரு. அப்படி வரும்போது உங்களுடைய இப்போ ஒர்க்கர் வந்தாங்கன்னா அவங்களுடைய ஜாபை முடித்து வித்ட்ரா பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சம் கமிஷன் வந்து கிடைக்கும். அதே போல் யாராச்சும் டெபாசிட் பண்ணி ஒர்க் கொடுக்க வந்தாங்க அப்படின்னாலும் உங்களுக்கான கமிஷன் வந்து கிடைச்சிடும். ஸோ இது நீங்கள் எங்கே வந்து ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னா, அது உங்களுடைய விருப்பம். உங்களுடைய ஃபேஸ்புக் வச்சுருப்பீங்க, இல்லை வாட்ஸ்அப் வச்சுருப்பீங்க, இல்லைனா ட்விட்டரு, இல்லை ஒரு பிளாகு, இல்லை ஒரு யூடியூபே வச்சுருந்தாலே அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கே உங்களால் பண்ண முடியுமோ, ஒரு வேளை அஃபிலியேட் ப்ரோக்ராம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை வந்து பண்ணி உங்களை வந்து கண்டிப்பாக வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போனாலும் அதிகமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன்னு நான் நம்புகிறேன். ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நான் அஃபிலியேட் லிங்கை கொடுக்குறேன், யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஜென்யூனான பிளாட்ஃபார்ம் தான். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபரே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேமெண்ட் ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ நானும் உங்களுக்கு வந்து காட்டிட்டேன். எனிவே ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.